நம்ம இந்திய நாட்டில் வந்து சுதந்திர தினம் அருமையாக கொண்டாடி இருக்காங்க. நிறைய இடத்த கொண்டாடி இருக்காங்க. அரசாங்க சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தலைமைச் செயலர் வரைக்கும் முதல்வர் அமைச்சர்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட இடங்களில் வந்து கொடியேற்றிருக்காங்க. உங்கள் ஊரில் கொடியேற்றினாங்களா? பிரைவேட்டு கடைகளெல்லாம் கூட கொடியேற்றினாங்க. இதில் என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னா, அந்த சுதந்திர தினத்துக்கு வந்து மதுபான கடைகளை மூடணும், அன்னைக்காவது நம்ம இந்தியன் வந்து தன்னிகரற்ற ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்காமல் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து இன்னைக்காவது நீங்கள் சுதந்திர தினத்துக்கு கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மதுபான கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிச்சுதான் இல்லையா? ஆனால் மதுபான கடைகள் மூடப்பட்டது. ஆனால் மதுபான விற்பனை வளமைக்கு மாறாக பயங்கர கலெக்ஷன்ல பிளாக்ல எடுத்துருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா அது கவர்மெண்ட் முதல் நாள் அறிவிச்சிடுறாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நாளில் இந்த மாதிரி இந்த மாதிரி வருது, அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கி முன்கூட்டியே வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கவர்மெண்ட்லாம் சொல்லுவீங்க, நம்மளும் கரெக்டாக இருக்காங்க. கவர்மெண்ட் அறிவிக்குது இந்த மாதிரி இந்த நாளில் வந்து இந்த மாதிரி இது விற்கிறது இல்லை, அதனால இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சிருங்க. நம்மளால மொத்தம் வாங்கி வைக்கிறது வேற, அவன் குடிக்க வாங்கி வைக்கிற சார் சந்து கடையில் கொண்டு போய் விற்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்கான். அதனால இந்த சுதந்திர தினம் வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப போராடினாங்க, உயிர் தியாகம்லாம் பண்ணாங்க. சுதந்திர தினம்ன்றது எப்படி கொண்டாடுறோம்? தீபாவளி பொங்கல் மாதிரி எப்படி ரொம்ப கொண்டாட்டமாக தான். தீபாவளி பொங்கல்னா அது கூட இல்லை, கட்டாயமாக ஒரு ஸ்டைலான ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறமே தவிர நம்ம அதை வந்து சீரியஸாக வந்து யாரும் இது உணர்ச்சி பூர்வமாக கொண்டாடுறாங்க யாரும் கொண்டாட. அதனால இந்த சுதந்திர தினம்ன்றது வந்து காலப்போக்கில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது இந்த சுதந்திர தினத்தை வந்து நல்லா உணர்ச்சி பூர்வமாக கொண்டாடினாங்க. ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் வெள்ளையரை எதிர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நாட்டை மீட்டு கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து ஒரு வீர வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்தணும். ஆனால் எனக்கு நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற மாதிரி தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுதந்திரம் பெற்றுச்சுங்க ஐயா. சுதந்திரம்னா என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் சுதந்திரமா வாழணும், சுதந்திரமா தெருவில் போகணும், அவனுக்கான தேவைகள் கிடைக்கிறது எல்லாம் சுதந்திரமா கிடைக்கணும். ஆனா இங்க எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டுட்டு போனா அது சுதந்திரமா எடுத்துக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, உனக்கு வீட்டை வாடகை விட்டுட்டோம், அவன் காலி பண்ண மாட்டேன்னு ரொம்ப ராவடி பண்ணிட்டு இருந்தான். அவனை ஏதோ ஒரு தொடர்ந்து டாக்டர் கொடுத்து அவன் காலி பண்ணி போயிட்டான். அவன் காலி பண்ண போன வீடு அதே அழுக்கோடு அதே அசிங்கத்தோட இன்னும் இருக்குது. வீடு சுத்தப்படுத்தலை. இந்த நாடு வெள்ளக்காரன் போய் சுத்தம் ஆகலை. அதனால எங்க போனாலும் லஞ்சம், லஞ்சம் இல்லாம லஞ்சம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு சார். லஞ்சங்கிறது வந்துங்க அரசு அலுவலகத்துல மட்டும் இல்லைங்க, வாக்காளர்கள் மத்தியிலும் அது வேண்டாம் சார். நாங்க என்னன்னா, நான் கேட்கிறேன், லஞ்சத்தை வந்து அரசாங்கம் வந்து ஒரு நடைமுறைப்படுத்தி புதிய சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து லஞ்சம் பெறலாம், லஞ்சம் கொடுக்கலாம், லஞ்சம் பெறுவோர் மீதும் கொடுப்போர் மீது எந்த நடவடிக்கையில் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நீ கேளுங்க. அப்ப நாங்க சொல்லலாம், நீங்க போர்டு போடுங்க, கிராம நிர்வாக அலுவலருக்கு மேற்கண்ட வேலைக்கான பட்டியல், வருவாய் ஆய்வாளருக்கு, தாசில்தாருக்கு, கோட்டாட்சியருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா ஏதாவது அடைவிட வச்சு கொடுத்து அது மாதிரி லஞ்சம் இருக்குது. என்ன ஜாதி வரி அதிகமாகி போச்சு. அரசியல் பண்ணுறாங்க, ஜாதிகளை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க. ஜாதி தான் இப்போ ஒரு மாநிலத்தோடைய ஆட்சியாளரை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியில் இருக்குது. அப்போ ஜாதி வரி, மதவரி என்று பார்த்தீங்கன்னா அந்த சாமியை வச்சுக்கிட்டு படுத்தாத பாடுபடுத்துகிறான். அந்த சாமியிலே செதுக்குறவன் என்ன ஜாதி என்ன கர்மம்னு தெரியல, காலுக்குள்ள போட்டு மிதிக்கிறான், ஏறி மிதிக்கிறான், எல்லாம் வெட்டுறான், குத்துறான். அந்த சாமியை வச்சுக்கிட்டு சாதிக்கு ஒரு கோயில், அந்த ஒரு சாதியில அது வேற பல பிரிவினை, அதுக்கு ஒரு கோயில் என்று கட்டிக்கிட்டு
அப்ப நான் என்ன கேட்கிறேன், மதத்தால பிரச்சனை, லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, கனிம வள கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஆத்துல மண்ணை காணும், நிறைய மலைகளை காணும், மலையும் காணும் மலையும் காணும். ஆமா, மலையும் இல்ல மழையும் இல்ல, மலை விழுங்கி மலைச்சாமி சொல்லி கேள்விப்பட்டிருக்கல. அந்த மலையை அப்படியே தூக்கி முடிக்கிட்டாங்க கனிம வள கொள்ளை. ஆத்துகள்ல மணலை காணும், ஆத்துல தண்ணி இல்லை. அணை கட்ட சொன்னா வாழாருக்கு 4 பொண்டாட்டியை கட்டிட்டு கூப்பிட்டு வர்றான்னு தவிர அணை கட்டல. அணை யார் கட்டினாங்க? காமராஜர் ஐயா காலத்துல ஒரு அணை. எவ்வளவு அணை கட்டாரு அவர்? நாட்டுக்காக வாழ்ந்த ஒரு மனிதன். ஆமா, நாட்டுக்காக வாழ்ந்த ஒரே ஒரு புனிதர் அவர் மட்டும்தான். அணை கட்ட சொன்னா 4 பொண்டாட்டியை கட்டுறான், 5 கூத்தியாளுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதையும் அணைச்சு கட்டுறாங்க சார். ஆமா, அது அணை கட்டுறான்னா அணைச்சு பிடிச்சி தாலி கட்டுறாங்க. கேட்டா அணை கட்டிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நாட்டுல என்ன சுதந்திரம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அதுவே பெரிய சுதந்திரம் தான். ஓ, அணைச்சு பிடிச்சி தாலி கட்டுறது பெரிய சுதந்திரம்னு அந்த ஒளிப்பதிவாளர் சொல்றாரு. என்னைக்கு கல்யாணம் அன்னைக்கே சுதந்திரம் பறி போயிருக்குங்க. நீங்க அது ரைட். நாட்டுல இவ்வளவு பிரச்சனைங்க, சுதந்திர பிரச்சனை, மக்களை நாட்டு பிரச்சனை. வீட்டுல வந்து சுதந்திரமே இல்லைங்க. பொண்டாட்டியோட தங்கச்சி மச்சினிச்சு ஒரு ஆதவாசமா பக்கத்துல அங்க பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லை. அதெல்லாம் வில்லங்கமான வார்த்தைங்க. பொண்டாட்டி பிரச்சனைக்கு வரா சார். சரி, மச்சினிச்சு தானே, நம்மளுக்கும் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி லைட்டா டெஸ்ட் பண்ணா போதும். தோசை கரண்டி எடுத்துன்னு அடுப்புல வச்சு எடுத்துப்பாங்க. இல்லை சார், சுதந்திரம் இல்லை. இல்லை இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அக்கா வீட்டுக்காரர் தானேன்னா அக்கா வீட்டுக்காரோட தம்பியை கை வச்சாக்க நீங்க சேர்ந்தா வரைக்கலாம். அதனாலதான் அவங்க சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கான உரிமை அது. என் உரிமையை நான் வந்து என் தம்பியோட விட்டு கொடுக்க முடியாது. அப்ப அதுவே சுதந்திரம் இல்லை. அதுக்கு சுதந்திரம் இல்லை. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம். சரி, ஒரு மாமனார் மாமியார் வீட்டுல போயிட்டு, மாமா இந்த மாதிரி கல்யாணத்தின் போது அதை பண்ற இதை பண்றேன்னு சொன்னீங்களே, பாதையில் நிற்கிது நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி அதை பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லை. அதான் மீதி நீயே பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இல்ல, சுதந்திரம் இல்லை. பெத்த புள்ள ஊட்டிங்க கிட்ட போயிட்டு, ஏம்மா இந்த மாதிரி உங்க தாத்தா பாட்டி அப்போ உங்க ஆத்தால கல்யாணம் பண்ணும்போது சொன்னாங்கம்மா, சொத்து பத்தெல்லாம் தர்றோம், இந்த நம்ம அருப்புக்கோட்டை பக்கத்துல இடம் இருக்குது, பந்தல்குடியில ஒரு 16 ஏக்கர் எழுதி கொடுக்குறோம், இந்த ஓட்டப்புடாரத்தில் ஒரு 10 ஏக்கர் இருக்கு எழுதி தர்றோம், பசுவந்தல்ல 4 ஏக்கர் இருக்குன்னு சொன்னாங்களே. நான் தான் சரி, கொஞ்சம் அவங்க வயசானவங்க கேட்க முடியலையாத்தா, நாளைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்க உங்களுக்கு இடம் புலம் தரணும், நீங்க அதை போய் கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்னு கேட்டா, ஐயோ கேட்டா அவங்க திட்டுவாங்க. இப்ப சார், சொத்துக்கும் சுதந்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு சுதந்திரம் இல்லை, நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு சுதந்திரம் இல்லை, மொத்தத்தில் சுதந்திரம் இல்லாத இந்தியர் நம்மளுக்கு ஏன் சார் சுதந்திர தினத்தை கொண்டாடி நம்ம என்ன செஞ்சிட போறோம்? ஒண்ணுமே பயன் இல்லை. நீங்க நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கலாம்? நான் அருமையா இருக்கிறேன் சார். போய் கொடியேற்றினேன், முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன் சார். குடி வந்து ஏத்துருங்க, முட்டாய் கொடுக்காங்க, நாடு சுதந்திரமாயிட்டு சார். சுதந்திரமா ஆனதுனாலதான் நீங்க எவ்வளவு சுதந்திரமா இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. சுதந்திரமானது சொல்றீங்களா? எத்தனை மணிக்கு சுதந்திரம் கொடுத்தா நீங்க பாத்தீங்களா? நீங்க தான் தூங்கிட்டீங்களே. சுதந்திரம் கொடுக்கும்போது நான் தூங்கிட்டேன். 12 மணிக்கு கொடுத்துருக்காங்க, 10 மணிக்கெல்லாம் நான் கொஞ்சம் டயர்ட் ஆகி தூங்கிட்டேன். ஏரியில விரால் மீன் பிடிக்க போன டயர்ல 10 மணிக்கு தூங்கிட்டேன். ஏரியில தானே? ஆமா, ஏரியில தான் படிச்சேன், குளத்துல போல. அதனால இது ஒரு நகைச்சுவையா அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, சீரியஸா எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நாட்டுல வந்து சுதந்திரம்ன்றது வந்து நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். ஒவ்வொரு இயற்கை வளங்களை வந்து பாத்தீங்கன்னா அரசு பொது உடைமை, அரசுன்றது நம்ம மக்கள் தான். அப்ப நம்மளுடைய பொது உடைமைகளை நம்ம பாதுகாக்கணும். போக்குவரத்து துறையா இருக்கட்டும், வருவாய்த்துறை, வனத்துறையா இருக்கட்டும், கனிமவளத்துறை, எந்த துறையா இருந்தாலும் சரி, அங்க பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களும் அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களும் பொதுமக்களுக்கு சொந்தமானது. அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சாலை விதிமுறைகளை எவனுமே பின்பற்றுறது. முன்னாடி பெட்ரோல் டேங்க்ல அளவு கணக்கு இல்லாமல் பெற்றுறான உள்ளக்கூடிய பெட்ரோல் டேங்க்ல 3 சென்ட்ரல்ல பொண்டாட்டிக்கு பின்னாடி 3ன்னு சொல்லிட்டு லாரியில போறவெல்லாம் 2 வீலர்ல போயிட்டு இருக்கா, ரோட ஏற்றிக்கிட்டு. சாலை விதிமுறைகளை மதிக்கிறது இல்லை. என்ன இந்த மதுபானத்துக்கு அடிமையா? சாலை போக்குவரத்து துறை, போலீஸ், காவல்துறைகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களும் சொல்லி அவங்களும் ரொம்ப மதிக்கிறது இல்லை. அவங்க போக்குவரத்து துறையில என்ன சொல்லி பார்த்துட்டு கடைசியா எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாங்க, பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க சார்.
இங்க எதுவுமே ஒழுக்கம் இல்லை சார். இங்க எதுவுமே ஒழுக்கம் இல்லை, மக்கள் ஒழுக்கம் அப்படி இல்லை, ஒழுக்கமா காசு வாங்கிட்டு போங்கடான்னு விடுறாங்க. வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள் ஒரு சிலர் ஒழுக்கம் இல்லாம இருப்பதால இதை சுதந்திரம்னு நாங்க எடுத்துக்க முடியாது. இது சுதந்திரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா எங்களை மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அதனால நம்ம நாட்டுல அடுத்த வருஷம் சுதந்திர தினத்துக்காவது ஒரு திருத்தம் வேணும், ஒரு மாற்றம் வேணும். எப்படி மாற்றம் வேணும் சார்? சாராயத்தை குடிக்கிறான், சந்தையில சாராயம் விற்கிறான், என்ன சுதந்திர தினத்துக்கு மாற்றம் வேணும். அதனால இந்தியர்களாகிய நாங்கள் முதல் எங்களுக்குள்ள ஜாதி மதங்களை கடந்த ஒரு ஒற்றுமை இருந்தால் நம்ம நாட்டை சுத்தமா சூப்பரா உலக அளவில் உலகமே திரும்பி பார்க்குற அளவில் நம்ம வச்சிருக்கலாம். அதனால எங்களுக்கு தேவையானது முதல் மத நல்லிணக்கம், ஜாதி இல்லாத இன ஒற்றுமை, இதெல்லாம் தேவை. சாலை விதிமுறைகளை மதிக்கணும். அரசு பொது உடைமைகள்லாம் நம்மளுக்கான சொத்து. அரசு அதிகாரிகளை மதிக்கணும், லஞ்சம் கொடுக்கறத தவிர்க்கணும். அவங்க கரெக்டா இருந்தா அது எல்லாத்தையும் நீங்க கடைப்பிடிச்சு வாழ்ந்தால் அடுத்த ஆண்டு 13 சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊமையாக இருக்கும் கோழையை, அதாவது மரத்தை தத்துவா பேசுங்க. ஊமையாக இருக்கும் கோழையான ஒரு மரத்தை தயவு செஞ்சு வெட்டாதீங்க. மரத்தை வளர்ப்போம். அது ஒன்றும் பண்ண முடியாது சார், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு ஜனத்தொகை கூடிட்டு இருக்குது, வாகனங்கள் அதிகமாகி போச்சு. அதனால 40 ரோட்டில் தான் 4000 வாகனம் போகணும்னா வேலைக்காக சாலை விரிவாக்க பணி செய்யும் போது மரங்களை வெட்டித்தான் ஆகணும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. மரங்களை வெட்டும் போது பக்கத்தில் வேற மரங்களை வையுங்க, அவ்வளவுதான் சொல்றோம். மரத்தை அடிக்காதீங்க. மரத்தை வெட்டுன்னா நீங்க காட்டுல வெட்டாதீங்க. ரோடு சாலை விரிவாக்கம் பண்ணும்போது வெட்டித்தான் ஆகணும். அதுக்கு 5 கோடி பேர் இருக்கிற நாட்டுல இன்னைக்கு மாநிலத்தில் 8 கோடி தாண்டிடுச்சு. 40,000 வாகனம் 40 ரோட்ல போக முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. மரத்தை வெட்டுங்க, சாலையை விரிவுபடுத்துங்க, பக்கத்துல மரத்தை வைங்க. நெடுஞ்சாலத்தோட மரத்தை வெட்டிச்சுன்னா வனத்தோட போய் மரத்தை வைக்கணும். இதுதான் ரூல்ஸ். வச்சுங்க. அடுத்த அப்புறம் ரோடை விரிவுபடுத்தும் போதும் அதே வெட்டுங்க, அப்புறம் தள்ளி வைங்க. ரோடு வெட்டுறது, மரம் வைக்கிறது, மரம் வெட்டுறது, ரோடு தள்ளுறது, இதுதான் வேலை. அதனால ஓகே வியூவர்ஸ், நான் ஒன்றும் தப்பாக யாருமே தவறான கமெண்ட்ஸில் பேசலை. எங்கள் வருத்தத்தை ஒரு நகைச்சுவை பாணியில் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது காமெடி கலாட்டா. நன்றி, வணக்கம்.